இந்த இன்ஸ்டாகிராமில் ஏங்க கொய்யாக்கா ஜூஸ் இல்லைம்மா கொய்யாக்கா சட்னி அப்படின்னு ஒருத்தவங்க பேசுவாங்கள்ல, அவங்க வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொய்யாக்கா சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஒரு அட்டம் பண்ணேன். இதுக்கு சீரகம், உளுந்து, அப்புறமா அந்த பருப்பு, மிளகா அதெல்லாம் போட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு மைல்டான ஒரு ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2 தக்காளி இவ்வளோதான் கேட்காதீங்க, 4, 5 தக்காளி போட்டிருப்பேன், கணக்கெல்லாம் மறந்துட்டேன். அப்புறமா 4 பல்லு பூண்டு, குட்டியோண்டு வந்து பிஞ்ச் ஆஃப் இஞ்சி, இது போட்டு நல்லா வதங்க வச்சிடணும். தக்காளி நல்லா ஒரு 90% வதங்கினதுக்கப்புறமா தான் கொய்யாக்காய் போடணும். ஏன்னா கொய்யாக்காய் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி நிறையவே விட்டுக்கோங்க. ஏன்னா கொய்யாக்காய் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. தண்ணி கொஞ்சம் நல்லாவே விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும். நல்லா இருக்கும். உப்பு இல்லை, சூப்பராக இருக்குன்ட்டு உப்பு இல்லை. அப்புறமா கொஞ்சம் உப்பு கலந்து இது தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.